வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளியில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் பப்பாளியில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் இருக்குது. பப்பாளி கலோரிகள், கொழுப்புச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கிறதால இது செரிமான அமைப்பை சீராக வைக்கும். இது தவிர பப்பாளி நீரிழிவு, புற்றுநோய், இதயம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பது வரைக்குமே நன்மைகளை கொடுக்குது. ஆனால் பப்பாளி நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ, பப்பாளியில் சேர்க்கக்கூடாத உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போதோ நமக்கு தீமைகள் ஏற்படுது. அப்படி சேர்க்கக்கூடாத உணவுகள்லாம் என்னென்ன, பப்பாளி ஒரு நாளில் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இதை விட நம்ம அதிகமாக பப்பாளி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும். இதை தவிர பப்பாளி இலையினுடைய ஜூஸ், அந்த சாறு குடிக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே போதும். நமக்கு அந்த அளவுக்கு குடிச்சாலே போதும், அதுவே நமக்கு நன்மை தரும். அளவுக்கு அதிகமாக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தீமை தான் கிடைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி எப்பொழுதும் சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் எதுனா, நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பப்பாளி பழங்களை சாப்பிடலாம். அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சுட்டா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாளி பழங்களை சாப்பிடணும். 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன் அல்லது பின் நம்ம பார்த்தோம்னா பப்பாளி பழங்களை சாப்பிடலாம். ஸோ இந்த டைம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டாலும் ஓகே தான், அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் ஓகே தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமோ அல்லது 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பப்பாளியை நீங்கள் சாப்பிடணும். அதுதான் உங்களுக்கு சிறந்த நேரம். அல்லது நீங்கள் கண்ட நேரத்தில் பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வரும். அந்த சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக பப்பாளி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்றது அர்த்தப்படும். இப்போ மிதிமிஞ்சிய பப்பாளி உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். அதாவது அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உணவு குழாயை டேமேஜ் பண்ணும். காரணம், பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்கு. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் அதிகப்படியாக நீங்கள் பப்பாளி சாப்பிடுவது உங்களுடைய தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது உணவு குழாயை சுருங்க வச்சிரும். அப்போ உங்களுடைய உணவு குழாய்க்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும். பப்பாளி பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா, பப்பாளியை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படலாம். பப்பாளி அதிகமாக நீங்கள் சாப்பிடுவது எப்போதுமே உங்களுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. பப்பாளியில் காணப்படக்கூடிய அதிக நார்சத்து நம்மளுடைய உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்கி மலமிளக்கியாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும். ஆனால் அந்த நார்சத்து நமக்கு நிறைய பெனிஃபிட் தருதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைடு எஃபெக்ட் தான் கிடைக்கும். அதாவது பக்க விளைவுகள் தான் கிடைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோய் மருந்தோட நீங்கள் தவறுதலாக கூட பப்பாளி சாப்பிடக்கூடாது. நீங்கள் நீரிழிவு மருந்து சாப்பிடுவராக இருந்தீங்கன்னா பப்பாளி சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதற்கு காரணம், பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு. அப்போ நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சர்க்கரை பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயம் அதிகரிக்கும். ஸோ பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு இருக்குங்க இல்லையா, அது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு வேளை அதிகரிக்கவும் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும். எனவே நீங்கள் சுகருக்கான பேஷண்ட்டாக இருந்து, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்து நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடாமல் தவிர்க்கிறதே நல்லது தான். பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவுப் பொருட்களோட நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பப்பாளி பழங்களோட நீங்கள் பால் மற்றும் பால் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது இந்த மாதிரி பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி, இது போல மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட, இந்த பால் பொருட்கள் கூட பப்பாளியை நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் இந்த பால் பொருட்களை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். இதனால செரிமான அமைப்பு கடுமையாக உங்களுக்கு பாதிப்படையும். மேலும் இது வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் அவதிப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பால் பொருட்களோட பப்பாளி சேர்த்து சாப்பிட்றத முதல்ல நீங்கள் நிறுத்துறது நல்லது. முட்டையே நீங்கள் பப்பாளி கூட சாப்பிடவே கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. பப்பாளி கூடையும் சேர்த்து நீங்கள் முட்டை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனால பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதாவது கடுமையான மலச்சிக்கல், வாந்தி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இதனால முட்டையையும் பப்பாளியும் ஒன்றா நீங்கள் சேர்த்து சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை பப்பாளி பழங்களோட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழம் போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளி இல்லை, இது ரெண்டுத்துலையுமே விட்டமின் சி இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் இணைத்து
இணைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இந்த விட்டமின் சி கிடைச்சிச்சு அப்படின்னா அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சல் பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த உணவுகள் கடுமையான நெஞ்செரிச்சலை வந்து ஏற்படுத்தலாம் ஒருவேளை. அதனால் நீங்கள் சிட்ரஸ் பழங்களையும் பப்பாளியையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. அதிக புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளியை நீங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போது ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது. ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் உணவுகளையோ இறைச்சி உணவுகளையோ டோஃபு இருக்குங்க இல்லையா, ஸோ இது கூட வந்து அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் மற்ற எந்த உணவுகளாக இருந்தாலும் அதை கூட வந்து நீங்கள் பப்பாளி ஒருபோதும் சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா பப்பாளியில் வந்து புரதத்தை உடைக்கக்கூடிய என்சைம்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கிறதால இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து சாப்பிடும்போது அது உடைக்காது, அதுக்கு வந்து கஷ்டமாயிடும் செரிமானம் பண்ணுறதுக்கு. இதனால செரிமான பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்படும். எனவே ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பப்பாளி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். சில் வாட்டர் நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது. குளிர்ந்த நீர் நீங்கள் வந்து எடுத்துக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே ஒரு சில பேருக்குலாம் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி தண்ணீர் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா வெதுவெதுப்பான தண்ணீரை குடிங்க. ஆனால் ஒருபோதும் சில்லாக இருக்கக்கூடிய வாட்டரை குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக இது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பாதிப்புக்குள்ளாக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்ற செயல்முறையை அப்படியே அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இதனால் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிபுணர்களுடைய கூற்றை தெரிஞ்சுக்கோங்க. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பப்பாளி அதிக அளவில் சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பப்பாளியில் நார் சத்து மற்றும் பப்பைன் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக பப்பாளியை சாப்பிடும்போது இதனால் வயிற்று புரணியை வந்து எரிச்சல் அடைய செய்யும், தளர்வான மலத்தை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும், அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து குறிப்பிடுறாங்க. எனவே பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதன் மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ் பாதகமான விளைவுகள் நமக்கு வந்து ஏற்படுத்தப்படலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள்லாம் அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பப்பாளி அது கூட சேர்த்துக்கூடாது. அந்த மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பப்பாளியை வந்து நீங்கள் சேர்த்துக்கூடாது. அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் கே இதில் இருக்கிறதால இது என்ன பண்ண முடியும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பப்பாளி நீங்கள் எடுத்துக்கொள்ளிட்டு இருக்கக்கூடிய அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மருந்துகள் இது சைடு எஃபெக்ட் கொடுக்கும், இடையூறு விளைவிக்கிறதால கடுமையான பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. தயிர் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது கூட பப்பாளி வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க. பாலை போலவே தயிர் மற்றும் பப்பாளியினுடைய கலவையானது இது மாதிரி உங்களுக்கு செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதாவது கடுமையான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிறு மற்றும் வயிற்று போக்கு சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிறு சார்ந்த அசௌகரியங்களை, செரிமானம் சார்ந்த அசௌகரியங்கள், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக தான் எடுத்துக்கணும். ஒன்று நீங்கள் தயிர் எடுத்துக்கணும், அல்லது ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பப்பாளி வந்து சாப்பிடலாம். இல்லைனா வந்து நீங்கள் தயிரையும் பப்பாளி ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது செரிமான அசௌகரியம் உங்களுக்கு ஏற்படுது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி அதிகமாக சாப்பிடும்போது இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதில் ஒன்று தோல் எரிச்சல். நீங்கள் பப்பாளி வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தான் சாப்பிடணும். குறைந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் நீங்கள் ஒரு பீஸோ சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமானது தான், அதுவே நன்மைகளை கொடுக்கும். இல்லை பப்பாளி பழம் இந்த சீசனில் மட்டும்தான் இருக்குது, ஸோ இதை வந்து நமக்கு கிடைக்கும் போதே சாப்பிட்டுட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதை சுவைக்காகவோ அல்லது நன்மைகள், மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தோல் எரிச்சல் தான் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஒவ்வாமை எதிர்வினை உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில பேருக்கெல்லாம் பப்பாளி பழம் வந்து பிடிக்கவே பிடிக்காது, அவங்கெல்லாம் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆனால் சுவைக்காக அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும். அதே போல் பப்பாளியை பிடிச்சவர்கள் கூட அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக பப்பாளி பழம் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா சைடு எஃபெக்ட் தான் கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளோட தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே வந்து ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து உருவாகும். அலர்ஜி கூடவே அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். தோலில் நிறம் வந்து மாறி போயிடும். உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் வந்து மஞ்சள் நிறம் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கும். வயிறு கோளாறு உங்களுக்கு வந்து ஏற்படும். கருப்பை சுருக்கங்கள், கருச்சிதைவு ஏற்படுவது கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மருத்துவ உலகினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு கருப்பை சுருக்கங்கள் ஏற்படக்கூடாது. பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் குறிப்பாக வந்து பப்பாளி பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கருச்சிதைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. வயிறு கோளாறு, சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது வந்து அந்த ஆஸ்துமா சார்ந்த பிரச்சனைகளோட தொடர்பு படுத்திடும். மூக்கடைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். எனவே பப்பாளி பழத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த தீமைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அளவோட பப்பாளி பழங்களை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.